எனக்கு காட் மேலே இருந்துட்டு ரொம்ப கோவம் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்படிலாம் ப்ரே பண்ணேன், நான் கேட்டது ஒன்று தான். And Holy Spirit's comfort will be upon you. உங்கள் மேலே காடோட அன்பும் சமாதானமும் சந்தோஷத்தை நாங்கள் பேசுகிறோம். Shalom everyone, welcome back to Tea Theory. So today இந்த எபிசோட்க்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா my little sister Ashira. Everyone. Okay, so today's topic நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா grief. அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா துக்கம். ஸோ தமிழ் வந்து ரொம்ப பொதுவாக துக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா கிரீஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம துக்கம்னு என்ன பார்ப்போம் ஷிரா. துக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ சீட், ஓகே, மேங்கோ சீட் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு வந்து ஒன்று குட்டி இது இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று குட்டியாகவும் உள்ளுக்கு இருக்கும். அது வாட்ஸ்அப் பார்க்கும்போது ஸோ அந்த பெருசாக இருக்கிறது தான் வந்து துக்கம். ஆனால் அது உள்ளுக்கு ஒன்று குட்டியாக இருக்குது தெரியுமா, அந்த ஹார்டானது, அதுதான் வந்து கிரீஃப். ஸோ அந்த கிரீஃபை வந்து பெருசாக கவர் பண்ணுறது வந்து துக்கம். அது உள்ளுக்கு தான் அந்த கிரீஃப் இருக்குது. ஸோ இந்த கிரீஃப்னா என்ன தெரியுமா, லைக் உங்களோட லவ்ட் ஒன்ஸ், ஓகே, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா, சிப்ளிங்ஸ், கசின்ஸ், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இழக்கிறது தான் வந்து கிரீஃப் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இழந்து நீங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே எப்படி போகிறீங்க, எப்படி நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க, ஆமாம், எப்படி அந்த ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிரீஃப் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரீஃப் வந்து ஆக்சுவலி ரொம்ப வந்து பாதிக்கும் பிள்ளைங்களை. ஸோ அதை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ரொம்ப பாதிக்கும். இட் will lead to depression, rejection, loneliness, ரொம்ப போகலாம், ஈவன் செல்ஃப் ஹார்ம், சூசைடல் தாட்ஸ் இதெல்லாம் வரும். எஸ்பெஷலி இப்போ யங் கிட்ஸ். இப்போ நான் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா யங் ஏஜ் சில்ட்ரன் தட் லூஸ், அம்மா அப்பா லூஸ் பண்ணுறவங்க, இல்லை பாட்டி தாத்தா இழக்கிறவங்க, சிப்ளிங்ஸை இழக்கிறவங்கலாம் வந்து இதை நான் விட்னஸ் பண்ணேன். ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் ஆல்சோ, she had suicidal thoughts because of losing her closed one, her loved ones. So அதெல்லாம் நினைக்க பார்க்கும்போது ரொம்ப சேடாக இருக்குது. To know that the kids don't know how to handle. ஆமாம், அதனால தான் இந்த துக்கம் அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து மனது ரீதியிலையும் ஹெல்த் வாய்ஸ்லையும் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது துக்கம், கிரீஃப். ஓகே, ஸோ இந்த துக்கம் கிரீஃப் அப்படின்னு பேசும்போது இது நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து உங்களைய வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு ஒரு பெஸ்ட் ரீசன் என்னென்னா பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே, when we lost grandma, which is நாங்கள் வந்து ஆயான்னு கூப்பிடுவோம். ஸோ இட்ஸ் பீன் 2 years ஆயா இருந்து. ஸோ ஆக்சுவலா வந்து ஆயாவுக்கு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு பர்சன், ஆக்சுவலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நான் மை சிஸ்டரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் ஷீ கேன் ஷேர் வித் யூ how was the process for her to accept the fact that Aya is not here anymore. So Ashra, you can start sharing with us the 4 stages of what you went through. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணது டினாயல், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை. நான் ஃபர்ஸ்ட் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே நான் ஃபர்ஸ்ட் டினாயிலே தான் இருந்தேன். இல்லை நீங்களாம் போய் சொல்கிறீங்க, அங்கே ஒன்றும் இருக்கிறாங்க, எனக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ரிப்பீட் பண்ணேன். எனக்கே லைக் ஓகே நான் டினாயில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். until I saw the coffin in my house. அது பார்த்தோன்னு தான் எனக்கு ஒரு பெரிய பிரேக் டவுன் ஆகி ஒன்று அழுவ ஆரம்பிச்சு எனக்கு இருக்கிற நெகட்டிவ் ஆன எமோஷன்ஸ்லாம் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதில் ஃபர்ஸ்ட்டாக ட்ரிகர் பண்ணது anger, which leads us to the second stage. So the first stage is denial, which is ஏற்றுக்க முடியாத அந்த தன்மை. and second stage வந்து கோபம், anger, எப்படி இது நடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ tell us about that. anger ஒரு விஷயம் வரும்போது அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட் கொஸ்டனிங் எவ்ரிதிங். ஏன் இப்படி நடந்துச்சு, நேற்று நல்லா தானே பேசுனாங்க, ஏன் இப்படி நடக்கணும் திடீர்னு அப்போ நான் கேள்வி கேட்க எனக்கு ஆயான்னு சொன்னாலே கவலையாக இருக்காது, சேடாகவும் இருக்காது, பட் லைக் அழுவ வராது. ஆனால் கோவம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ட்ரிகர் பண்ணோம். அது ட்ரிகர் பண்ணி எனக்கு காட் மேலே இருந்துட்டு ரொம்ப கோவம் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்படிலாம் ப்ரே பண்ணேன், நான் கேட்டது ஒன்று தான், அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வரணும், ஆனால் நீங்கள் அது கூட எனக்கு செய்யலையே, அந்த மாதிரிலாம் எனக்கு தாட்ஸ் வரும்போது எனக்கு காட் சொன்னாலே ஒரு பெரிய லைக் அப்படி கோவமாக இருக்கும். ப்ரே பண்ண கூட எனக்கு அப்படியே தோணாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஷிரா, இந்த மாதிரி கோவமான ஸ்டேஜ்லேருந்து வாட் இட் லீட் யூ, அதாவது
இந்த கோபமான ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போனீங்க? அதாவது டிப்ரெஷன், மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்துலேயும் நான் ஃபர்ஸ்ட்டாக எப்படி கோத்ரூ பண்ணேன்னா லோன்லினஸ், தனிமை. நான் எங்கே போனாலும் தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸ்கூலுக்கு போனால் பேச மாட்டேன் யாரு கூடயும். ரொம்ப என்னோட சொந்த ஃபேமிலி கூட நான் யாரோட பேச மாட்டேன். அம்மா அப்பா கூட, அக்கா கூட யாரோட பேச மாட்டேன். ஸோ அந்த தனிமையில் இருக்க ஒரு டீப் சேட்னஸ், ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணேன். ஆழ்ந்த மனக்கவலையில் இருந்தேன். ஸோ அந்த டீப் சேட்னஸ் இருந்து தான் வந்துட்டு நான் ரிஜெக்ஷன், அதாவது செல்ஃப் ரிஜெக்ஷனுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். எனக்கு யாருமே இல்லை பேசுகிறதுக்கு. ஆனால் நான் என்ன இருந்தாலும் அவங்க கூட தான் இருப்பேன், பேசுவேன். எல்லாமே எனக்கு அவங்க தான். நான் என் பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும் இல்லையோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சீக்ரெட் டைரி. ஆமாம், சீக்ரெட் டைரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த லாஸ் அதை நான் கோத்ரூ பண்ணும் போது ஒரு செல்ஃப் ரிஜெக்ஷன் கூட நான் போனேன். அந்த ரிஜெக்ஷன் தான் எனக்கு வந்துட்டு ஒரு நம்னஸ் கொண்டு வந்துச்சு. ஆயா பற்றி பேசினாலே எதுவுமே ஃபீல் பண்ணாது, நத்திங், எம்டியாக இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் அக்கா சொல்லுவாங்க, ஓ நான் ஆயா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் எனக்குன்னு. ஆனால் எனக்கு இப்படி எதுவும் ஃபீல் பண்ணது, ஓ ஆமாவா அப்படிதான். ஸோ அந்த நம்னஸ் தான் கடைசியாக எது கொண்டு போனுச்சுன்னா ஹோப்லெஸ். எனக்கு ஹோப்பே இல்லை. காட் மேலே ஹோப் இல்லை, என் ஃபேமிலி மேலே ஹோப் இல்லை. எது செஞ்சாலும் லைக் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ரொம்ப ரிஜெக்டடான டிப்ரெஸ்டான ஸ்டேஜ்லேருந்து எப்படி கடைசியாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கிறக்கூடிய தன்மை. ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த டிஸப்பாயிண்டட் மூட், ஓகே இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வாழ்க்கை கடந்து போய் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்லேருந்து எப்படி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்க? அதாவது அக்செப்டன்ஸ்னு சொல்லும் போது the first thing I did was ஓகே என் வாழ்க்கையில் there's no more ஆயா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்குள்ளே நான் வந்தேன். ஸோ இந்த மைண்ட் செட்குள்ளே வந்தோடனே நான் மென்டலியாக வந்துட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது இமோஷனல் எப்படி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். ஓகே நான் இந்த சிச்சுவேஷனை, இந்த டெத்தை நான் என் மனதார லெட் கோ பண்ணுறேன், யூ ஹெல்ப் மீ. அண்ட் சம்ஹவ் இந்த லெட் கோ ப்ராசஸ் வந்து காட் பியூட்டிஃபுல்லாக நடத்தினாரு. அண்ட் அதுக்கு பிறகு வந்துட்டு நான் இன்னும் பிஸியாக்கிக்க வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா மார்னிங் டிவோஷன்ஸ்லாம் செஞ்சேன், இன்னும் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். கிடைக்கிற ஃப்ரீ டைம் எல்லாமே நான் ப்ரேயில் தான் இருந்தேன். அண்ட் யூ ஸ்டார்டட் டூயிங் லைக் ஆயாக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு கடைசியில் என்ன பண்ணேன்னா என்னோட பார்வையை நான் மாற்றினேன். பெர்ஸ்பெக்டிவ். எஸ், ஐ ஷிஃப்டட் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ லைக் மீந்தி வந்துட்டு ஏன் எப்படி நடந்துச்சு அப்படிலாம் நான் அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு நான் பாசிட்டிவாக மாற்றினேன். இப்போ கூட நான் அந்த டேத்தை இமேஜின் பண்ணேன்னா ஓகே அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க, ஆனால் அவங்க ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அவங்க பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வேரை நான் அது மாற்றினேன். What a great step and stages are from like denial, ஏத்துக்கவே முடியாத ஒரு நிலைமையில கடைசியா அக்செப்ட் பண்ற அளவுக்கு. பட் கண்டிப்பா இது வந்து 1 day 2 day நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஒரு few weeks or months இல்லை, இது வந்து வருஷம் எடுக்கும். கண்டிப்பா ஷிரா 1 year plus ஆயா இருந்து இப்போ 2 years ஆயிடுச்சு, உங்களுக்கு 1 year plus எடுத்துருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸில் கூட கண்டிப்பாக ஒரு அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம்ல அக்செப்டன்ஸ், அது வரைக்கும் வந்துட்டு மேபி நம்ம மறுபடியும் வந்து தேர்ட் ஸ்டேஜ்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. லைக் அந்த டிப்ரெஸ்டோ இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணுற அந்த சர்டன் டைம் ஏதாவது ட்ரிகர் பண்ணும் போது, எஸ்பெஷலி ஆயா பற்றி பேசும்போது ட்ரிகர் பண்ணும் போது கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணும். ஆனால் வந்து அகெயின் அது அழகாக மறுபடியும் எப்படி ஸ்டேஜ் 4 நம்ம கொண்டு போகணுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட் கோ பண்ணி ப்ரே பண்ணி இருக்கும் போது everything will be fine. So I am so proud of my sister here for her to be so strong. கரெக்டாக அழகாக இதை வந்து 1 year plus she's been going through this. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சில பேர் நிறையா பேர் இருப்பீங்க, இப்போ ரீசண்டாக நீங்கள் யாராவதும் இழந்திருந்தீங்கன்னா ஓகே, we are so sorry, but at the same time we pray that God's peace will be upon you, and Holy Spirit's and Holy Spirit's comfort will be upon you. உங்க மேல காடோட அன்பும் சமாதானமும் சந்தோஷத்தை நாங்கள் பேசுகிறோம். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம எப்படி இது வந்து மனதார அக்செப்ட் பண்ணிக்கலாம் and how to overcome especially this grief, இன்னும் டீட்டெயிலாக எப்படி வந்து துக்கம்
தானே. ஸோ துக்கத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரைட். And don't forget to subscribe to our channel, like this video, and இந்த வீடியோ பிரோஜனமா இருந்துச்சுன்னா உங்களோட friends and familyக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Yes, until then, signing off, Adilia and Ashra. Bye.